உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். வெங்கடேஷ் சார், இதில் 2 விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. இது இப்போ தாவேக அரசனுடைய இப்போ நேற்று வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிதிநிலை அறிக்கை, இந்த ஒயிட் பேப்பரும் சரி, அதே மாதிரி பிடிஆர் அவர்கள் கொடுத்திருந்த இருக்கையும் சரி, தொடர்ச்சியாக மத்திய அரசு மேலே ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. மத்திய அரசு கொடுக்க வேண்டிய நிதியம் சரியான பகிர்வில் கொடுக்க விட மாட்டீங்களா? இப்போ கூட பேசணும், டிவிசிபிள் பூலை அதிகப்படுத்தணும், இதெல்லாம் வர்றதே இல்லை. ஒவ்வொரு மாநிலத்திற்கு தேவையான பகிர்வை சரியான முறையில் கொடுக்கறதில்ல அப்படின்னு தொடர்ச்சியாக கொடுங்க. அதில் திரு தங்கம் தென்னரசு குறிப்பிட்டது என்ன அப்படின்னா, ஏன் பாஜக பற்றி ஏன் பேசவே இல்லை, அதிமுக பற்றி பேசலை அப்படிங்கிறது கூட ஒரு விமர்சனமாக வச்சுருந்தார். மத்திய அரசு அந்த நிதிக்கு, அந்த துறைக்கான நிதியை என்றைக்குமே அதற்கான பேப்பர்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணால் அது விடுவிச்சு தான் ஆகணும். யாராலையும் மத்திய அரசு கொடுக்குற நிதியை நிப்பாட்டவே முடியாது. இது பாலிசி. நான் முன்னாடி ஏற்கனவே போன சுற்றுல சொன்ன மாதிரி ஒவ்வொரு திட்டத்துக்கான பயன்பாட்டு சான்றிதழை மாநில அரசு சப்மிட் பண்ண பிறகு தான் அது ரிலீஸ் பண்ணுவாங்க. இதை நான் சொல்லலை, மத்திய நிதியமைச்சர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் வயநாட்டுக்கு ஒரு இஷ்யூ வரப்போ பொது வழியிலே சொன்ன ப்ரெஸ் இது. ரெண்டாவது, இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு 14 ஆண்டுகளில் ஒரு ஆண்டுகளுக்கு 1 லட்சம் கோடின்னு சொல்லிட்டு 14 லட்சம் கோடி கொடுத்துருக்கோம் அப்படின்றத பேப்பரில் ஒரு பக்கம் விளம்பரமாக எந்த ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை மத்திய அரசு இல்லை அப்படின்றத பேப்பர்லேயே அவங்க விளம்பரமாகவே கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் முரளி சாருக்கு கண்டிப்பாக ஒரு இது கொண்டு போகணும். மூணாவது என்னென்னா, எந்த நிதி நிப்பாட்டப்படும்? இப்போ சம்ஸ்கிருத அபியான் திட்டத்தில் நீங்கள் பிஎம்ஸ்ரீ பள்ளியில் இணையிறேன்னு சொல்லிட்டு முதல் நிதியை பெற்று 2வது வாட்டி இணைய மாட்டேன்னு சொல்றதப்ப தான் மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பார்லிமெண்ட்லேயே அறிவிக்கிறார். வெளியெல்லாம் சொல்ல, பிரஸ் மீட்டில் சொல்ல, பார்லிமெண்ட்லேயே சொல்கிறார், நீங்கள் இந்த திட்டத்தில் இணைய வேண்டுமென்றால் இணைந்தால் மட்டும்தான் இந்த நிதியை விடுவிக்க முடியும். அது எல்லாருக்குமானது. இன்னைக்கு இந்தியாவில் 28 மாநிலம், 7 யூனியன் பிரதேசத்தில் 27 மாநிலங்களும் பிஎம்சி பள்ளி திட்டங்கள் இருக்குது. 7 யூனியன் பிரதேசத்துலையும் இருக்குது. இது ஒன்று. ஜல்ஜீவன் திட்டத்தில் இங்கு போலியாக கணக்குகள் ஆடிட்டிங்கில் மாட்டினதால தான் அந்த ஃபண்டை நிறுத்தி வச்சுருக்கோம். ரெண்டாவது, பிஎம் கிசான் திட்டத்தில் இந்தியாவிலே அதிகமாக பயன்பெறுறது தமிழ்நாட்டில் தான். அதுலேயும் நிறைய பேர் போலியாக என்ட்ரி பண்ணி உள்ளே மாட்டினாங்கன்னா, ஆடிட்டிங்கில் மாட்டினதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஸ்டாப் பண்ணாங்க. இது நாட் ஓன்லி தமிழ்நாடு கிடையாது, மேற்கு வங்கத்தில் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க, அஸ்ஸாமில் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க, எல்லா இடத்துலையும். நீங்கள் கவர்மெண்ட் நம்ம கையில் இருக்குன்னு சொன்னால் மத்திய அரசு நிதி மட்டும் தான் தருவோம், பயனீட்டாளர்களை மாநில அரசு தான் கண்டுபிடிச்சி தரணும். மத்திய அரசு நேரடியாக பயனீட்டாளர் பார்க்காது. மாநில அரசு ஒரு டேட்டா கொடுக்கும், இவங்கெல்லாம் 5 ஏக்கருக்குள்ளே இருக்கிறாங்க, பிஎம் கிசான் திட்டத்திற்கீழே 4 மாதத்துக்கு ஒரு முறை 2000 ரூபா 6000 ரூபா கொடுக்க தகுதி பெற்றவர்கள் சொல்லிட்டு வருவாய்த்துறை அதிகாரிகள், தாசில்தாரும், வேளாண் துறை அதிகாரிகளும் சர்டிஃபிகேட் ஆனவங்க தான் மத்திய அரசு ஃபண்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணும். அதுலேயே நிறைய குளறுபடி போலியான ஆட்கள்னு சொல்லி அது ஒரு பிரச்சனையாகி ஜல்ஜீவனுக்கு 41,000 கோடி ரூபாய்க்கு மேலே கொடுக்க வேண்டியிருக்கு, மத்திய அரசு நிதி வரல, அந்த விவரமே தெரியாமல் இருக்கு அப்படின்னு தங்கம் தென்னரசு அவர்கள் குற்றச்சாட்டு. அது தங்கம் தென்னரசு எந்த டேட்டா வச்சு சொல்றாருன்னு தெரியல எனக்கு. 41,000 கோடியில் எந்த கோடியுமே கொடுக்காம இருக்க முடியாதுங்க, யாராலையும் முடியாதுங்க. அது ப்ராசஸ். இப்போ சார் சொன்னது ஒரு இதில் ஏற்றுக்கிறேன். ஒரு மாநில அரசு என்ன வருவாய் கொடுக்குறதோ அது மத்திய அரசு அந்த வருவாயே திருப்பி தரணுன்றது கிடையாது. காங்கிரஸ் பீரியட்லேருந்து அப்படி தான் இருக்குது. அந்த இடத்தினுடைய ஜாரிஃப் லிமிட்டு, படித்தவர்கள் எண்ணிக்கை, விவசாயிகள் எண்ணிக்கை, ஏற்றுமதி சம்பந்தமான விஷயங்கள், அங்கே மற்றவங்களுக்கு யார் பயன்பெறுற ஆட்கள், பயனாளிகள் யார் இருக்கா, கல்வி அது என்ன மாதிரி இருக்குது, வேலைவாய்ப்பு திட்டங்கள் என்னென்ன செயல்படுது, தொழிற்சாலை மூலம் வருமானம் என்ன, ஜிஎஸ்டி மூலம் வருமானம், இதெல்லாம் செட் பண்ணி தான் அந்த குழு மாநில அரசுக்காக நிதி பங்கிட்ட கொடுப்பாங்க. இப்போ நாங்களே ஒத்துக்கிறோம், தமிழ்நாட்டில் அதிகமாக நம்ம வரி செலுத்துகிறோம், ஆனால் கம்மியாக பெறுறோம். ஆனால் யூபியில் கம்மியாக பெறுட்டு அதிகமாக பெறுறாங்க, ஏன்னா பாப்புலேஷன் ஜாஸ்தி. இது ஒரு தனி இது. இப்போ நான் தாவேக அவர்களுக்கு நண்பர்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி வைக்கிறேன். இப்போ இந்த நிதி நிலைமை சம்பந்தப்பட்ட விஷயம் இன்றைக்கு தான் புதுசாக வெள்ளை அறிக்கை மூலம் தெரியணும்னு அவசியம் இல்லை. 5 வருஷமாக காட்டுக்கத்தா இதே வேந்த டிவியில் நாங்கள் கத்தியிருக்கோம். ஏன்னா இன்றைக்கு தமிழ்நாடு அரசு 2025-26 நிதி அறிக்கை சப்மிட் பண்ணுறப்ப 3.30 லட்சம் கோடி, அதில் மாநில அரசு செலவினம் 4.40 லட்சம் கோடி, அங்கேயே ஷார்ட் ஆச்சு 1.10 லட்சம், வட்டி 78,000 கோடி கட்டுறோம். இதில் என்னன்னா 26,000 கோடி வருவாய் இழப்பு இருக்கு, பற்றாக்குறை எவ்வளோ இருக்குன்னா 48,000 கோடி இருக்குன்றத கிளியராக டேட்டாவாக சிஸ்டத்தில் இருக்குது. சரி, இதையெல்லாம் பார்த்து தானே நீங்கள் இந்த அறிக்கையை கொடுத்தீங்க. இப்போ அந்த கேள்வி தான் முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வைக்கிறார். இப்போ நீங்கள் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் எப்படி இதில் செலவு பண்ண போகிறீங்க? நீங்கள் இப்போ நீங்கள் செலவு பண்ணும்போது அந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை கொடுக்காம இருக்க போகிறீங்களா அப்படின்னா? இல்லை, எதுக்கு சொல்ல வர்றாருன்னா, அப்படி நீங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணப்பட்ட நீங்கள் திட்டங்களை முழுசாக நீங்கள் செயல்படுத்தும் போது இதை விட கடன் 2 மடங்கு ஆகும்னு சொல்கிறார். கடன்
திமுக அரசினுடைய பெரிய சாதனை இவங்க ஆட்சி இழந்து நிற்கிற ரீசன் வந்து 70 ஆண்டுகளுக்கு பெற்ற கடனை வெறும் 5 ஆண்டுகளில் டபுளாக பெற்றது. ப்ளஸ் வந்து ஒரு நாளைக்கு வந்து நம்ம கிட்டத்தட்ட வந்து 184 கோடி வட்டி கட்டுறோம். 1 மணி நேரத்துக்கு 7.7 கோடி வட்டி கட்டிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி வரைக்கும் கட்டிகிட்டு இருக்கோம். அன்றைக்கையே நாங்கள் சொல்லிட்டோம், ஒவ்வொரு ரேஷன் கார்டு தலையிலையும் 4,40,000 ரூபா கடனை இங்கே இருக்கக்கூடிய திமுக அரசு சுமத்தி வைத்திருக்கிறது அன்றைக்கே சொல்லிட்டோம். இவர்கள் ஆட்சி 2021 வரப்ப ரகுராம் ராஜ் தலைமையில் நிதி மேலாண்மை குழு ஒன்று அமைச்சாங்க. நாங்கள் வந்து எல்லா ஃபண்டையும் கொண்டு வர போகிறோம், மூலதனத்தை அதிகரிக்க போகிறோம், ஃபேக்ட்ரிஸை அதிக பண்ணி மக்களுடைய தனிநபர் வருமானத்தை பெருக்கி நாங்கள் வந்து உபரி பட்ஜெட்டை போடுவோம். இன்றைக்கு உபரி பட்ஜெட் இவங்க கம்பேர் பண்ணுறது எல்லாமே எது? குஜராத், யூபி, மகாராஷ்டிரா 3த்துலையுமே உபரி பட்ஜெட்டு. நீங்கள் பட்ஜெட்டை மீறி எக்ஸஸாக பணத்தை வச்சு நலத்திட்ட உதவி செய்கிறாங்க. அதுக்கான திட்டங்கள் இங்கே இருக்குன்னா இல்லை. 10 வருஷமாக இவங்க சொல்கிறாங்க இல்லை. 1967 மாறி மாறி ஆட்சி செஞ்சாங்க. ஸோ அதுள்ள போனால் பெரிய ப்ராசஸ். உபரி பட்ஜெட் ஏன் போட முடியலன்னா இவர்கள் என்றைக்குமே தான் வந்து ஜெயிச்சு விடுவோம், மக்கள் நலத்திட்ட பணிகளை செஞ்சு ஜெயிச்சு விடுவோம் நம்பிக்கை இல்லாமல் இலவசங்களை நோக்கியே ஓடி நான் 1000 ரூபா கொடுக்குறேன், 2000 கொடுக்குறேன், 3000 கொடுக்குறேன்னு சொல்லி இந்த ப்ராசஸில் இஎம்ஐ மாதிரி தமிழ்நாட்டில் பிறந்த ஒவ்வொரு குடிமகனுக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆட்சியாளருக்கும் இஎம்ஐ கட்டிட்டு இருக்காங்க. மாதம் 1000 ரூபா தரேன், 3000 தரேன் முதியவர்களுக்கு இப்படின்னு இஎம்ஐ கட்டுறாங்க ஓட்டு வங்கிக்காக. நம்ம வந்து இஎம்ஐ தரான்னு சொல்லிட்டு பேசுறது எந்த விதத்தில் சரியான? தராங்கன்னு சொல்லல. நீங்க இஎம்ஐ கட்டாமல் வருவாயை பெருக்கி உபரி நிதியில எங்களுக்கு கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன்றேன். நான் வேணாம் நான் சொல்றேன். நீங்க 1000 ரூபாய் சும்மா கொடுத்தா வேணாம் நான் சொல்றேன், கொடுங்க. குஜராத் மாதிரி உபரி நிதி ரெடி பண்ணுங்க, யூபி மாதிரி உபரி நிதி. எந்த வெல்ஃபேர் ஸ்கீமே இல்ல அப்படின்னு அந்த விமர்சனத்தை வைக்கிறாங்க. இப்போ நீங்கள் இங்கே இருப்பது போல நீங்கள் வெல்ஃபேர் ஸ்கீம் வந்து அங்கே குஜராத்தில் இருக்கா அப்படின்னா அந்த கேள்விக்கான பதில் என்ன? எல்லா ஆட்சியாளர்கிட்டையும் ஒரே ஒரு விஷயம் தான் சார், யாரும் வெல்ஃபேர் ஸ்கீம் கிட்ட போகல சார். உங்ககிட்ட வேட்டி சேலை எவனுமே கேட்கல சார். வேலை வெட்டி கொடுங்க சார். வேட்டி சேலை எங்களுக்கு வாங்கி தெரியும். நீங்கள் பொங்கல் தோப்பு குத்தா நாங்கள் பொங்கல் வைக்க போகிறோமா? என்ன இது? எவ்வளோ நாள் இது ஏமாற்றிட்டு இருப்பீங்க? இந்த மாதிரி எந்த இதுலையுமே கிடையாது. குஜராத் நீங்கள் நம்ம முன்னேறிய மாநிலமாக ஏன் இருக்குன்னா அவர்களுக்கான ப்ராசஸை வேலை வாய்ப்பை கொடுத்து அவர்களை முன்னேற பண்ணால் அவருக்கு தேவையானதை அவரே வாங்கிப்பாங்க. இன்னைக்கு நீங்கள் இவ்வளோ நாள் 5 வருஷம் திமுக ஆட்சி செஞ்சது மூலதனமாக இங்கே என்ன வச்சிருக்கீங்க? எத்தனை ஃபேக்ட்ரிஸ் இங்கே திறந்துருக்கீங்க? எத்தனை வேலை வாய்ப்பு உருவாக்குறீங்க? இதே வந்து தொழில்துறை அமைச்சர் டிடி ராஜா வந்து என்ன சொன்னார்? அவர் வெளிநாட்டு மூலதனத்துக்கு வெள்ளை அறிக்கை கொடுங்க, இங்கே நீங்கள் உலக முதலீட்டர் மாநாடு நடத்துறீங்களே, எவ்வளோ லட்சம் வருது, அது வருது, இது வருது, வானத்தில் வருது, கப்பலில் வருது, பறந்து வருது, இங்கே வருது, அங்கே வருதுன்னு படம் ஓட்டினீங்களே, வெள்ளை அறிக்கை கேட்டவுடனே ஒயிட் பேப்பர் எடுத்து காட்டினார்ல, அந்த ஒயிட் பேப்பர் தான் நீ தாவேக்கா காட்டுறாங்க திமுக காரங்களுக்கு. நீ காட்டினதே வெள்ளை அறிக்கை தான் பாட்டி. அந்த வெள்ளை பேப்பரை காட்டின ஒரே காரணத்துக்காக தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சியை சேர்ந்த காமராஜன் ஒரு புதிய தோத்து போனார். அவர் ஏன் தெரியுமா? நீங்கள் மக்களை என்றைக்கு மதிக்க தவறீர்களோ, ஓசி பஸ்ன்னு சொன்னால்தான் பொன்முடி ஒரு பையன் தோத்து போனார். உனக்கு 1000 ரூபா, அடுத்த வாயிலே அச்சிலேற்ற முடியாத ஒரு 1000 ரூபான்னு சொன்னார் துரைமுருகன், தோற்று போனார். ஏன் தெரியுமா? உங்களுக்கு எஜமானர்கள் மக்கள் நீங்க மறந்துட்டு நீங்க குறுநில மன்னர்கள் மாதிரி நினைச்சீங்க. தொடர்ந்து நீங்க தான் முதலமைச்சராக இருக்க போறீங்க, தொடர்ந்து நீங்க தான் உலக மந்திரியா இருக்க போறீங்கன்னு நினைச்சீங்க. எல்லாருக்கும் மக்கள் அதற்கான தீர்ப்பை கொடுத்துட்டாங்க. இது வந்து திமுக காரங்கள். தாவேகா காரங்கள் வந்து இப்போ நான் சொன்ன பாருங்க, கிட்டத்தட்ட ஜிடிபியில் 28.7% திமுக அரசாங்கம் 26.43% வாங்கிடுச்சு. இது கிளியராக எல்லாருக்கும் தமிழ்நாட்டில் பிறந்த ஒவ்வொரு குடிமகனுக்கும் தெரியும். நான் ஏற்கனவே இதே வேந்தர் டிவியில் சொல்லியிருக்கேன். நாளைக்கு விஜய் சாரே முதலமைச்சர் ஆயிட்டார்னா 10 லட்சம் கோடி நேரடி கடனும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கும் 4 லட்சம் கோடி கடன் சரி 14 லட்சம் கோடிக்கு அப்புறம் தான் அவர் ஸ்டார்ட்டு அடுத்த 1 ரூபாயை அடுத்து வைக்கணும் அவர் அப்படின்னு இங்கே கேட்டிருக்கேன். அதே தான் இப்பயும் கேட்குறேன். இதையெல்லாம் புதுசாக நீங்கள் வெள்ளை அறிக்கை கொடுத்து தெரியுங்கன்னா மக்கள்கிட்ட சொல்லலாம். அறிவார்ந்த அரசியல் பின்னணி இருக்கவங்க அது தெரியல. அப்ப இதையெல்லாம் தெரிந்து கொண்டு நீங்கள் அப்படியே அடிச்சு விட்டீங்களா? அது எப்படி அடிச்சு விட்டீங்க? சிலிண்டர் ஃப்ரீ தர 4000 ரூபாய், அது தர மகளிர் உரிமை தர 3000 தர, அது தர, இது தர அடிச்சு விடுறீங்களா? எப்படி அடிச்சு விடுறீங்க? ஒவ்வொரு டெண்டர்லயும் பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு ஒன்று ஒதுக்கி இன்னைக்கு உங்களுடைய அமைச்சர் கே நேரு அமலாக்கத்துறையால் விசாரிக்கப்பட இருக்கிறாரு. அந்த பார்ட்டி ஃபண்ட் அது எதுக்காக வாங்குறீங்க? டாஸ்மார்க்ல ஒவ்வொரு பாட்டிலுக்கும் ஒவ்வொரு பேக்கேஜுக்கும் 50 ரூபா 100 ரூபா வாங்கி அது 51 கோடி ரூபா வருஷம் மாதம் வாங்கியிருக்கீங்களே, அந்த ஃபண்ட் எங்க போகுது? திமுகவில் இருந்தவர்கள் எல்லாம் பெருங்கொண்ட பணக்காரங்க. ஆனா தமிழக மக்கள் ஏழை ஆயிட்டே போறாங்க. மத்திய அரசு கடன் வாங்குறது இருக்கிறது. இன்னைக்கு குலசேகர பட்டத்தில் கொடுத்துருக்கோம், பெரிய பெரிய பாலங்கள் கட்டியிருக்கோம், உடான் திட்டத்தில் கொடுத்துருக்கோம், ஆவாஸ் யோஜனா கொடுத்துருக்கோம். 25 கோடி மக்களை வந்து வறுமை
வறுமை கோட்டுல இருந்து மேல கொண்டு வந்திருக்கோம். கரீப் கல்யாண் யோஜனா திட்டத்தின் மூலம் 85 கோடி பேருக்கு 20 கிலோ அரிசி கொடுக்கிறோம். எங்க அரிசியை வாங்கி ஸ்டிக்கர் ஒட்டிட்டு ஸ்டாலின் கொடுத்தாரு ஸ்டிக்கர் அரசு பண்ணீங்க. பொது வழியில எதுக்கு பேசு? ஆட்சியை இழந்த பிறகு எதுக்கு பேசுறீங்க? நீங்க கொடுத்த வெள்ளை அறிக்கை, நீங்க என்னைக்கு வெள்ளை அறிக்கைக்கு வெள்ளை பேப்பர் காட்டிங்களோ அன்னைக்கே உங்களை அனுப்பிச்சிட்டாங்க வீட்டுக்கு. தயவு செய்து முரளி அண்ணா நீங்க வந்து திமுக காரரா இருங்க, பக்கத்து வீட்டுக்காரா இருங்க, எங்களுக்கு அதை பத்தி பிரச்சனை இல்ல, நியாயத்தை மட்டும் பேசுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.